வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன மாதிரியான வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், அதாவது கொச்சின்ல இருந்து ஒரு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/12/2020. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 62 வேலைக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேலையை பற்றின முழு விவரத்தையும் முழுசாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஜ் தான் வந்துட்டு கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் எந்த மாதிரியான வேகன்சிஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஷிப் டிராஃப்ட்மேன் ட்ரைனி, இந்த பொசிஷனுக்காக தான் உங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2 கேட்டகரியிலேருந்து எடுக்கிறாங்க, மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கலில். ஸோ மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 48 வேகன்சியும், எலக்ட்ரிக்கலில் ஒரு 14 வேகன்சி சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு 62 வேகன்சிஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதோட குவாலிஃபிகேஷன் வந்துட்டு டிப்ளமோ படிச்சிருந்தா போதும், வித் 60% எபோவ் மார்க்கோட இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நாம் இதோட ட்ரைனிங் பீரியட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலை வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்காக தான் ஒரு 2 years உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அதில் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்லேயே அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதோட ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 years இருக்கும். அதுக்கப்புறமா இதோட ட்ரைனிங் ஸ்டைஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 year வரைக்குமே ஒரு 12,600 பர் மந்த்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 13,008 கொடுப்பாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஹவர் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதத்துக்கு 4,450 சேர்த்து உங்களோட அந்த ஸ்டைஃபண்டில் மந்த்துக்கான ஸ்டைஃபண்டில் உங்களுக்கு ஆட் ஆகிக்கும். ஸோ இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 15 January 2021 25 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து இதோட ஏஜ் லிமிட். அதுவே நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 10 years கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷமும், எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்துட்டு முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். நீங்கள் ஆன்லைன் மூலயமா தான் இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு phase 1 phase 2 2 டைப்பில் இருக்கும். அதில் phase 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டு, அது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ phase 2 வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், டைரக்ட் இன்டர்வியூ. ஸோ அதுக்கப்புறம் எல்லா அப்ளிகேஷன்லேயும் இருக்க மாதிரி ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறதையும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அப்படின்றதையும் அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் வந்துட்டு ஒரு 50 மார்க்குக்கும், ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி phase 2ல் அது ஒரு 100 மார்க்குக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இதோட மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். அதுக்கப்புறமா இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு நான் ரீஃபண்டபுள். இது கூட உங்களுக்கு பேங்கிங் சார்ஜஸ், அதாவது நீங்கள் நெட் பேங்கிங்கில் பண்ணுறீங்க இல்லாட்டி எஸ்பிஐயில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பேங்கிங் சார்ஜஸ் இருக்கும், அது தனி. ஸோ நீங்கள் கூகுள் பே இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆன்லைன் சார்ஜஸுமே இருக்காது. மற்ற எதாவது பண்ணிங்கன்னா அதோட ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதுக்கான இது சேர்த்து ப்ளஸ் 300 நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுவே நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ முழுக்க இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதோட லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.cochinshipyard.com. ஸோ அதில் போயிட்டு கெரியர் பேஜில் போனீங்கனாலே உங்களுக்கு அதன அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட், டிசேபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமா உங்களோட சிக்னேச்சர், டிஜிட்டல் சிக்னேச்சர், லாஸ்ட் 3 monthக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அதில் சப்மிட் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த வேலையை பற்றின முழு டீட்டெயில்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸுமே அவ்வளோதான். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை கமெண்ட்லேயோ இல்லாட்டி என்னோட மெயில் ஐடிலையோ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வரும். ஸோ ஃபைனலாக இதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 January 2021 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு இருக்கிறது இன்னும் 10 நாள் தான். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.